இந்த மாதிரி பிரண்டை போட்டு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வந்து பிரண்டையை வச்சு இலவும் பிரண்டைங்க 1 2 இந்த மாதிரி பாருங்கள் 4 எடுத்துருக்கேன். இந்த 4 பிரண்டை வச்சு ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு வச்சு நம்ம ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறோம். அதாவது பாருங்கள் 6 மிளகா வர மிளகா, 2 காஷ்மீர் சில்லி, 1 பூண்டு, 2 தக்காளி, நெல்லிக்காய் சைஸு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயங்க, 200 கிராம் துவரம் பருப்பு. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா அது எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயம் போட்டுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சள் தேவையான அளவு, பூண்டு எடுத்து வச்சதில் 3/4 பாகம் எடுத்து போட்டிருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேகட்டு பார்க்கலாம். பாருங்கள் 5 விசில் 4 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. சாம்பாருக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். பொரிட்டுங்க. பொரிஞ்சிடுச்சு. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வறந்துடுச்சு. இப்போ நம்ம பிரண்டையை சேர்த்துப்போம். கட் பண்ணி வச்ச பிரண்டையை. இது செடியிலேயே கட் பண்ணதுங்க. நம்ம பாட்டில் வந்தது. ரொம்ப இளம் பிரண்டை இது. நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் எவ்வளோ நேரம் வதக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வாசம் வந்துடுச்சு. இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துப்போம். பருப்பில் ஒரு வெங்காயம் போட்டிருக்குறோம். இதில் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துப்போம். சாம்பாருக்கு தேவையான உப்பு, ஒரு 2 சிட்டிகை பனவெல்லம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போது நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் 4 விசில் விட்டுட்டேன். பருப்பு கடைஞ்சிக்கலாம். இப்போது பருப்பு கடைஞ்சிக்கின்னு நம்ம அதில் எடுத்து ஊற்றிப்போம். நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம தாளித்து வச்சதை இதாக கூட சேர்த்துப்போம். இதாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுக்கின்னு தண்ணி ஊற்றிப்போம். நம்ம இப்போ தேவையான சாம்பாருக்கு தேவையான தண்ணி, புளி தண்ணி ஊற்றிப்போம். ஒரு 2 சிட்டிகை. ரொம்ப புளி தண்ணி ஊற்றக்கூடாது கிள்ளி போட்ட சாம்பாருக்கு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டுருக்கலாங்க. இது ஒரு விசில் விடணும். அப்போ தான் அந்த மிளகாவுடைய காரம், அந்த பிரண்டையுடைய சாறு எல்லாமே சாம்பாரில் இறங்கும். ஒரு விசில் வரட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள் அருமையான ஒரு சாம்பார் பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுப்போம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்மளது சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பிரண்டை போட்டு கிள்ளி போட்ட மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் செய்யுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.